அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், ஆய்பவன். நாம் இன்றைய தினம் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பிரதான வீதியில் அபயபுர என்னும் இடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குழுவினர் வாகனங்களை மறித்து மருத்துவ பழங்களை பற்றி விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள். விநியோகித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்களும் எங்களுடைய வாகனங்களை நிறுத்திக் கொண்டு என்ன நடக்கிறது, என்ன விசேஷம் என்ற விடயத்தை பார்ப்பதற்காக வேண்டி நாம் இந்த இடத்திற்கு அந்த வேலையிலே தான் எங்களுக்கு சில விடயங்கள் புரியமாக இருந்தது. இன்றைய தினம் கோயாடை மக்களுக்காக வேண்டி நாம் வெயில் என்பதனால் இந்த மருத்துவ பழங்களை நாங்கள் வெட்டி அவர்களுக்கு இலைப்பாறுவதற்காக வேண்டி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை கூறியிருந்தார்கள். பாருங்கள், அவர்களை நாங்கள் மீட் பண்ணி அவர்கள் என்ன விடயங்களை கூறுகின்றார்கள் என்ற விடயத்தை கேட்டு தெரிந்து கொள்வோம். அப்படியே எங்கால சைட்லேயே பார்த்திருக்கோம்னு சொன்னால் மருத்துவ பழங்களை மிகவும் வேகமாகவும் விரைவாகவும் வெட்டி மக்களுக்காக விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்களை நிறுத்தி அவர்கள் அனைத்து வாகனங்களையும், சிறிய வாகனங்கள் மட்டுமல்ல பெரிய கனரக வாகனங்களையும் நிறுத்தி தங்களுடைய மருத்துவ பழங்களை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலவசமாகவே அவர்கள் விநியோகிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று மருத்துவ பழங்களின் விலையை பார்க்கின்ற பொழுதோ மிகவும் விலை ஏறி காணப்படுகின்றது. அந்த விலையேற்றத்திலும் கூட அவர்கள் இவ்வாறு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்தான் பிரதானமாக நின்று இதை விநியோகித்துக் கொண்டிருக்கிறார். சகோதரர் அவர்களே, இது நீங்கள் எதற்காக வேண்டி இவ்வாறு விநியோகித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ப்ரோ, நீங்க சொல்லுங்க, என்னதுக்காக வேண்டி இதை இந்த மாசம் இருக்குதான் போயிருக்குதாரு, அதுக்கு தானே ஆதாரம். சரியா, இவர்தான் முதலாளி. இது உங்களுக்கு இதை வந்து டிஸ்போர்ட் பண்ணி நல்லாவே இதுக்கு ஸ்பான்சர் பண்றது யாரு வந்து? அவர் தான் உங்களுக்கு இதை விநியோகிச்சது இல்லையா? ரைட் ரைட். இதை இன்னைக்கு போயட்டே என்று சொல்லி இன்னைக்கு மட்டும் நீங்க இதை கொடுக்குறீங்க. போஸ்டா, நீங்க தான் இதை விநியோகிக்கிறதா வந்து சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட மனசுல இல்ல சந்தோஷம்? அது எப்படி? நீங்க இந்த மருத்துவ பழத்தை, இந்த உணவை தெரிவு செஞ்சீங்க கொடுக்குறதுக்கு? மெயில் டைமுக்காக வேண்டி, மக்களுக்கு ஒரு இலை பாடுறதுக்காக நீங்க கொடுக்குறீங்க, களைப்பை தீர்க்கிறதுக்காக வேண்டி அவங்களோட களைப்புள்ள வெயில்ல வர ஆட்களுக்கு நீங்க அதை கொடுத்து ஒரு சந்தோஷப்படுத்துறீங்க.